ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து மார்ச் 8 மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லோரும் ஹாப்பியாக எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். வெளியே வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு உள்ளே வந்து கிச்சனுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்தாச்சு. ஏன்னா பசங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூல் இருக்குது. நானும் வேலைக்கு கிளம்பணும். ஒரு சைடு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். ஒரு சைடில் வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிடலாம். காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு துணி வந்து லோட் பண்ணிட்டேன். துணி துவைச்சி நம்ம வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு, வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம துணி துவைச்சி காய வச்சிடலாம். அந்த கேப்லேயே வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து புளிக்குழம்பு தான் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு தான் செய்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதை 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. தக்காளி சேர்த்துக்கிறேன், 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் எல்லாமே தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். எதுவுமே வந்து மொத்தமாக அரைச்சி வைக்க மாட்டேன் குழம்புக்கு. அதனால் வந்து நான் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்புக்கு எப்படி அரைச்சி வச்சுருக்கீங்களோ அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிப்பீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்படி தான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இப்படியே தான் நான் வந்து பழகிட்டேன். இதே டேஸ்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. அதனால் இப்படியே தான் நான் வந்து செஞ்சிட்டே வரேன். அந்த மசாலாவை வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோடு அந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளித்தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இதில் வந்து தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் 3 அரைச்சி சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து குழம்புக்கு தேங்காய் ஊற்றி தான் செய்வோம். தேங்காய் ஊற்றாமல் எந்த குழம்பும் செய்ய மாட்டோம். அந்த மிக்ஸி ஜாரையும் லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து கொதிக்கணும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து ஏரலக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இன்றைக்கி வந்து சைடிஷ்ஷாக செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பொரிக்கஞ்சட்டிலே வந்து வேக வைக்கிறேன். குக்கரில் போடணும்னு அவசியம் கிடையாது, சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த சைடில் வந்து குழம்பு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா, அதை இறக்கிட்டு ஒரு சைடில் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லிக்கு வந்து சைடிஷ் வந்து சட்னி தான் செய்கிறேன், தேங்காய் சட்னி. அதை வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு. கிழங்கு இந்த சைடில் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து தண்ணி அந்த ஜல்லடையில் வந்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். சட்னி வந்து தாளித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த கிழங்குக்கு வந்து ஒரு குட்டி தாளிப்பு மாதிரி கொடுக்கணும். அதே கடாயை வந்து எடுத்துக்கிறேன். நான் கழுவலை, சும்மா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அலசிட்டு வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சுத்தமாகவே இல்லை. அந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக இருந்ததுனால அதை நம்ம துருவ முடியலை. அதனால் வந்து மிக்சியில் ஒரு ரன் போட்டு எடுத்து வந்து அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பும் மீன் குழம்புக்கெலாம் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து சைடிஷ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சுட சுட இட்லி, தேங்காய் சட்னி. மதியத்துக்கு வந்து சாதம், காரக்குழம்பு, மரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் விளக்கி போட்டு சிங்கியை நல்லா வாஷ் பண்ணி விட்டேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.